ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, iPhone 12 Pro அண்ட் iPhone 12 Pro Max பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் ரேட் பார்த்தீங்கன்னா 1,20,000 அப்போ இந்த 1,20,000 இந்த ஃபோனில் என்ன தான் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி பக்கத்தில் பெல் ஐக்கான் அமைத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 12 ப்ரோ, ரைட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 12 ப்ரோ மேக்ஸ். இதில் ரெண்டு ஃபோன்லேயுமே கலர் ரெண்டு 4 கலர் ரெண்டு விட்ருக்காங்க. ரெண்டும் ஒரே கலர் தான். சில்வர், கிராஃபைட்டு, கோல்டு, பசிபிக் ப்ளூ, இந்த 2 கலர் தான் விட்ருக்காங்க. அடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். இதோட மெமரி மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 128 ஜிபி இருக்குது, 256 ஜிபி அண்ட் 512 ஜிபி இருக்குது. அதே மாதிரி 12 ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 128, 256, 512 ஜிபி ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஏதோ ஒன்று ரெண்டு மட்டும் தான் வேறு மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை நீங்களே இப்போ வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்க்கலாம். அடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க. 12 ப்ரோ பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 146.7 மில்லிமீட்டர், வித் பார்த்தீங்கன்னா 71.5 மில்லிமீட்டர், டெப்த் பார்த்தீங்கன்னா 7.4 மில்லிமீட்டர், வெயிட் பார்த்தீங்கன்னா 187 கிராம்ஸ் வருது. அதே மாதிரி 12 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 160.8 மில்லிமீட்டர், வித் வந்து 78.1 மில்லிமீட்டர், டெப்த் வந்து 7.4 மில்லிமீட்டர். இந்த 12 ப்ரோ மேக்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா 226 கிராம்ஸ் வருது. இப்போ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 12 ப்ரோ பார்த்தீங்கன்னா 6.1 இன்ச் வருது. அதே மாதிரி 12 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் வருது. இந்த ரெண்டுலேயுமே சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 12 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 6.1 இன்ச் டைகனல் டிஸ்பிளே. அதே மாதிரி 12 ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் டைகனல் டிஸ்பிளே, அவ்வளோதான். 12 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 460 ppi யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி 12 ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 458 ppi யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அதே மாதிரி இந்த 2 டிவைஸும் சேர்த்து 2 டிவைஸும் ஒரே மாதிரி. இப்போ நான் பார்க்க போகிறது 2 டிவைஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னா 2 டிவைஸும் HDR டிஸ்பிளே, 2 டோனு, ஒயிட் கலர் P3 யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹாப்டிக் டச் இருக்குது. 20 lakh:1 கான்டாக்ட் ரேஷியோவில் டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து சப்போர்ட் என்னென்ன எல்லா லாங்குவேஜுமே இந்த டிஸ்பிளே வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரேட்டட் IP68 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் 6 மீட்டரில் வந்து 30 மினிட்ஸ், அதாவது அரை மணி நேரம் வந்து செல் இருந்தாலுமே ஒரு செல் வந்து ஒன்றும் ஆகான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 2 ஃபோன்லையும் சேர்த்து ஒரே சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு செல்லுமே ஒரே சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சிப்னா ஆப்பிளோட A14 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பைனிக் சிப்னு சொல்கிறாங்க. இது நெக்ஸ்ட் ஜெனரேஷனாக நியூவல் என்ஜின் சொல்கிறாங்க. அதாவது அடுத்த ஜெனரேஷனுக்கான சிப்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்த ஜெனரேஷன்லாம் என்னதான் வருதோ அதெல்லாம் அப்டேட் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 செல்லுமே கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதாவது 12 ப்ரோ கேமரா சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அல்ட்ரா வைட் அண்ட் டெலிஃபோட்டோ கேமரா யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அல்ட்ரா வைட் எடுக்கும்போது f/2.4 அப்பச்சரில் 120 டிகிரியில் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வைட் எடுக்கும்போது f/1.6 அப்பச்சரில் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டெலிஃபோட்டோ எடுக்கும்போது f/2.2 அப்பச்சரில் iPhone 12 Pro எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது iPhone 12 Pro மேக்ஸில் பார்த்தீங்கன்னா f/2.2 அப்பச்சரில் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 2x ஆப்டிக்கல் ஜூம் இன், 2x ஆப்டிக்கல் ஜூம், 2x ஆப்டிக்கல் ஜூம் அவுட்டு, 4x ஆப்டிக்கல் ஜூம் ரேஞ்ச் வந்து iPhone 12 ப்ரோவில் இருக்குது. டிஜிட்டல் ஜூம் அப் டு 10x வரைக்கும் ஜூம் பண்ணியிருக்காங்க. அது iPhone 12 ப்ரோவில். இப்போ 12 ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 2.5 ஆப்டிக்கல் ஜூமு, 2 ஆப்டிக்கல் ஜூம் அவுட்டு, 5x ஆப்டிக்கல் ஜூம் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க 12 ப்ரோ மேக்ஸில். அதே மாதிரி 12x வரைக்கும் நீங்கள் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது இதில் பார்த்தீங்கன்னா iPhone 12 ப்ரோ மேக்ஸில் நைட் மூட் வந்து போர்ட்ரேட்ஸ் எனேபிள் பை LiDAR ஸ்கேனர் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில். அதே மாதிரி இப்போ சொல்கிறதுக்கு வந்து அவ்வளோ சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. வேறு பெரிய ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா சென்சார் ஷிஃப்ட் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து iPhone 12 ப்ரோ மேக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பேனோராமாங்கிறது up to 63 MP வரைக்கும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 100% ஃபோக்கஸ் பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா 100% ஃபோக்கஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா HDR வீடியோ வந்து டால்பி விஷனில் 60 FPS எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 4K வீடியோ வந்து 24 FPSலையும், 30 or 60 FPSல வந்து 4K எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1080 பிரிண்டில் வந்து 30 FPS or 60 FPS ரெண்டில் ஏதோ எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 720 பிரிண்டில் வந்து 30 FPS மட்டும் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ iPhone 12 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சொன்ன மாதிரி 2x ஆப்டிக்கல் ஜூமு, 2x ஆப்டிக்கல் ஜூம் அவுட்டு, ஜூம் இன்னு அண்ட் 4x ஜூம் ரேஞ்சு. அதே மாதிரி டிஜிட்டல் ஜூம் அப் டு 6x வரைக்கும் ஜூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2.5x ஆப்டிக்கல் ஜூம் இன், 2x ஆப்டிக்கல் ஜூம் அவுட்டு, 5x ஆப்டிக்கல் ஜூம் ரேஞ்ச் வந்து iPhone 12 Pro Maxில் இருக்குது. டிஜிட்டல் ஜூம் அவுட் வந்து 7x வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆடியோ ஜூம் இருக்குது, பிரைட்டர் ட்ரூ டோன் ஃப்ளாஷ் இருக்குது, குவிக் டெக் வீடியோ இருக்குது. ஸ்லோ மோஷன் வீடியோ வந்து 1080 பிரிண்டில் வந்து 120 FPSலையும் ஆறு இல்லைன்னா 240 FPSல வந்து ஸ்லோ மோஷன் வீடியோ எடுத்துக்கலாம். அதாவது 1080 பிரிண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு இதுன்னே சொல்லலாம்.
அதே மாதிரி இதில் வந்து சினிமேட்டிக் வீடியோ ஸ்டெபிலைசேஷன் இருக்கனால 4K 1080 அண்ட் 720 இந்த மூணுமே எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டில் ஃபோட்டோ அதே மாதிரி நீங்கள் 4K வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து 8 MB ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 2 டெப்த் கேமரா யூஸ் பண்ணுங்க. எதுக்காகனா நம்ம வந்து ஃபேஸ் அன்லாக் பண்ணும்போது அதனால் ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணுறதுனால 2 டெப்த் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம ஐயை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த நம்மளோட ஃபேஸ் தானான்னு பார்த்து செல்லை வந்து அன்லாக் பண்ணும். இது வந்து ஒரு 5G ஃபோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் 5G 4G எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்பிளில் விட்ருக்கு வந்து லான்ச் ஆன 2020 லான்ச் ஆன எல்லா மாடல்லையுமே 5G சப்போர்ட் இருக்குது. அப் டு 6 GHz வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதேமாதிரி ப்ளூடூத் வந்து 5.2 வயர்லெஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதேமாதிரி NFS வித் ரேடார் 3 யூஸ் பண்ணனாலும் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து 5G யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1080 வந்து 5G வைஃபை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ கால் பேசும்போது 1080 கூட பேசிக்கலாம். அதே மாதிரி ஆடியோ காலிங் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டைம் ஆடியோ யூஸ் பண்ணிக்கலாம். வாய்ஸ் ஓவர் LIT அதாவது OLIT அதாவது 5G யூஸ் பண்ணிக்கலாம். அது வைஃபை காலிங் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 4K வீடியோ கூட 4K HDR ஆப்லே ஃபார் மிரரிங் அதாவது 4K வீடியோ கூட நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இமேஜ் எல்லாம் லைட்னிங் நல்லா சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா Siri 8 யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம கூகுள் ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹே கூகுள் சொல்லணும். அதேமாதிரி ஹே சிரின்னு சொன்னாலும் போதும் கூகுள் வெர்ஷன் மாதிரி இது ஓப்பன் ஆயிரும். இதில் எக்ஸ்டர்னல் பட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் டவுன் பட்டனு, ரிங்கு, சைலண்ட் பட்டனு, பில்டின் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், பில்டின் மைக்ரோஃபோன், ஸ்டீரியோ பட்டன் மேலே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சைட் பட்டனு ஓகேங்களா, சைட்லையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லைட்னிங் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பில்டின் மைக்ரோஃபோன் இருக்குது, பில்டின் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. நம்ம ஆடியோ எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து 2 ஃபோனோட பவர் அண்ட் பேட்டரியை பார்க்கலாம். இப்போ வந்து 12 Pro ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 12 Pro பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ளேபேக் வந்து அப் டு 17 ஹவர்ஸ் வரைக்கும் வீடியோ ப்ளே பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. வீடியோ ப்ளேபேக் ஸ்ட்ரீம் அதாவது லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிங்கன்னா அப் டு 11 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆடியோ ப்ளேபேக் பார்த்தீங்கன்னா 65 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 12 Pro Maxல பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ளேபேக் வந்து அப் டு 20 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிங்கன்னா இதோட 1 ஹவர் எக்ஸ்ட்ரா 12 ஹவர்ஸ் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். ஆடியோ ப்ளேபேக் பார்த்தீங்கன்னா 80 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 மாடல்லையுமே சேர்த்து என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பில்டின் லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வயர்லெஸ் சார்ஜ் வந்து 50 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி QI வயர்லெஸ் சார்ஜிங் வந்து 7.5 வாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜ் கேபிள் அதாவது 50% வந்து 30 மினிட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணிங்கன்னா 50% எரின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதில் வந்து 12 வாட்ஸ் அடாப்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபேஸ் ஐடி, லைடார் ஸ்கேனர், பேரோமீட்டர், 3 ஆக்சிஸ் கைரோ, ஆக்சிலரோமீட்டர், ப்ராக்சிமிட்டி சென்சார், ஆம்பியன்ட் லைட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகிட்டு இருக்குன்னா iOS 14 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். iOS the world most personal and secure mobile operating system packed with powerful features and designed to protect your privacy. நம்ம ப்ரைவசி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம காது கேளாதவங்க அந்த மாதிரி இருக்காங்க. காது இதை பேச முடியாது இருக்காங்க. அதுங்களுக்காக என்ன ஃபீச்சர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல், வாய்ஸ் ஓவர், ஜூமு, மேக்னிஃபயர், RTT அண்டு TTY சப்போர்ட்டு, Siri அண்ட் டிக்டேஷன், டைப் டு Siri, ஸ்விட்ச் கண்ட்ரோல், க்ளோஸ்டு கேப்ஷன், அசிஸ்டிவ் டச், ஸ்பீக் ஸ்க்ரீன், பேக் டேப் இதனால் யூஸ் பண்ணியிருக்கனால நம்ம நம்மளுக்கு என்ன எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு பார்வையற்றவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்களுக்காக இது வந்து நல்லா யூஸ் ஆகும்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஸில் பில்டின் ஆப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேமரா, ஃபோட்டோஸ், ஹெல்த்து, மெசேஜஸ், ஃபோனு, ஃபேஸ் டைம், மெயில், மியூசிக், வேலட், சஃபாரி, மேப்ஸ், சிரி, கேலண்டர், ஐடியூன் ஸ்டோர்ஸ், ஆப் ஸ்டோர், நோட்ஸ், கான்டாக்ட்ஸ், புக்ஸ், ஹோம், வெதர், ரிமைண்டர்ஸ், கிளாக், டிவி, ஸ்டாக்ஸ், கால்குலேட்டர், வாய்ஸ் மெமோஸ், காம்பஸ், பாட்காஸ்ட், வாட்ச், டிப்ஸு, ஃபைன் மை அதாவது ஃபைன் மை டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆண்ட்ராய்டு டிவைஸ் அதேமாதிரி ஃபைன் மை யூஸ் பண்ணியிருக்காங்க. செட்டிங்ஸ், ஃபைல்ஸு, மெசேஜ், ஷார்ட்கட்ஸ், ட்ரான்ஸ்லேட் ஓகேங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இதெல்லாம் பில்டின் ஆப்ஸ்னு சொல்லியிருக்காங்க. வந்து ஆப்பிள் ஸ்டோரில் வந்து என்னென்னலாம் ஃப்ரீ ஆப்ஸ்னு பார்த்தீங்கன்னா iMovie, பேஜஸ், கீநோட், நம்பர்ஸ், கேரேஜ் பேண்ட், ஆப்பிள் டிவி ரிமோட்டு, ஐடியூன்ஸ் ரிமோட்டு, மியூசிக் மெமோஸ், கிளிப்ஸ் சப்போர்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டியூல் சிம் யூஸ் பண்ணாங்க, நேனோ சிம் அண்ட் eSIM யூஸ் பண்ணிக்கலாங்க. அதேமாதிரி iPhone 12 Pro அண்ட் iPhone 12 Pro Max ஆர் நாட் கேபிள் வித் எக்ஸிஸ்டிங் மைக்ரோ சிம் கார்டு. அது எக்ஸிஸ்டிங்காக மைக்ரோ சிம் கார்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரேட்டிங் ஃபார் ஏரிங்காக ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க M3 and T4 அதாவது இது நல்ல ரேட்டிங்னு சொல்லலாம். இந்த மொபைல் வந்து நீங்கள் மேக் டிவைஸ்லேயோ ஒரு பிசியில் வந்து நீங்கள் சிங்க் பண்ணணும். என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ரெக்வயர்ஸ் பார்த்தீங்கன்னா macOS Catalina 10.15 ஆர் லேட்டர் யூஸிங் தி ஃபைண்டர் இந்த OS தேவைப்படுன்னு சொல்லியிருக்காங்க. macOS EI Captain 10.11.6 த்ரோ macOS Magevo 10.14.6 யூஸிங் iTunes 12.8 ஆர் லேட்டர் யூஸ் பண்ணிக்கணும். Windows 7 ஆர் லேட்டர் யூஸிங் iTunes 12.10.10 ஆர் லேட்டர் ஃப்ரீ டவுன்லோட் ஃப்ரம் இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து இந்த லிங்க்கை போனீங்கன்னா ஃப்ரீ டவுன் இந்த லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன்.
இந்த ஃபோனோ பாக்ஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் வித் ISO 14 ஓஎஸோட USB-C ஃபார் லைட்னிங் கேபிளு, டாக்குமெண்டேஷன் எல்லாம் பேப்பர் ஹவுஸு, வாரண்டி கார்டு எல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. iPhone 12 ப்ரோவோட அந்த iPhone 12 ப்ரோ மேக்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இப்போ நான் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஏன்னா நான் என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் ஃபுல்லாகவே வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறத விட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அதிகமாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். நானும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுவேன். ஓகே கைஸ், உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.